வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. இந்திய வரலாற்றில் முதல் முறையாக அப்படிங்கிற மாதிரி சிபிஐ வேகம் எடுத்து கொண்டிருக்கிறது. குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க. இதை பார்த்த உடனே இன்றைக்கி திமுக வசமாக மாட்டிக்க போகிறாங்க, சிக்கிட்டாங்க, 10 ரூபாய்க்கு சம்மன் அனுப்ப போகிறாங்க, இன்னும் பல பேர் மாட்ட போகிறாங்க. ஏன்னா சிபிஐ இவ்வளோ வேகமாக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசு தான் தப்பு பண்ணியிருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை விஜய் தப்பு பண்ணியிருக்காருனாலும் உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். வெகுஜன மக்கள் இந்த கரூர் சம்பவத்தை எப்படி பார்க்குறாங்கிறதையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி சிபிஐ அப்படிங்கிற ஒரு அமைப்பிட்ட கொடுத்த உடனே எல்லோரும் எதிர்பார்த்தது என்னென்னா, சிபிஐனா லேட்டாக பண்ணுவாங்க சார். பாருங்கள், அந்த ஸ்டெர்லைட் விஷயத்தை கூட போன 2-3 மாதத்துக்கு முன்னாடி தான் அறிக்கையை சப்மிட் பண்ணாங்க. அதனால் ரொம்ப லேட்டாக பண்ணுவாங்க சார் அப்படின்லாம் சொல்கிறது உண்டு. நம்ம பதிவில் சொன்னோம், இல்லைங்க இந்த தடவை சிபிஐ அப்படி பண்ணாது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க. உச்சநீதிமன்ற நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் மானிட்டர் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி 2 ஐஜிகள் போட்டிருக்காங்க. சோனல்னு ஒரு ஐஜி, சுமித்னு ஒரு ஐஜி, தமிழ்நாட்டு கேடர். அப்போ இவங்கெல்லாம் போடும்போது இந்த விசாரணை ரொம்ப சீக்கிரம், எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ பார்க்கும். ஏதாவது பொலிட்டிக்கல் கேஸ். இப்போ வந்த தகவல் என்னென்னா, இன்றைக்கி கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் சிபிஐ சார்பில் எஃப்ஐஆர் போட்டாங்க. அதை இப்போ மதுரைக்கு ஹைகோர்ட்டுக்கு, மதுரை கிளைக்கு அனுப்ப போகுது இங்கே இருக்கக்கூடிய கரூர் கோர்ட்டு. இது ஏன் முக்கியத்துவம் அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ சிபிஐ பல வழக்குகளை எடுத்துகிட்டு இருக்கோம். உதாரணமாக நம்ம அஜித்குமார் வழக்கு, நிறைய வழக்கு இந்தியா முழுக்க. இந்த வழக்கில் இவ்வளோ வேகமாக விரைந்து எஃப்ஐஆர் போட்டது இதான் ஃபஸ்ட்டு டைம்ங்கிறாங்க. ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா, இப்போ எஃப்ஐஆர் போட்டோம்னா அடுத்த ப்ரொசீஜர் என்ன? அடுத்த ப்ரொசீஜர் அப்படிங்கிறது யாரை சம்மன் பண்ணலாம், இல்லை சிபிஐ நினச்சா அரெஸ்டே பண்ணலாம். அப்போ சிபிஐ அப்படிங்கிற ஒன்று இன்றைக்கி யாரை மிரட்ட போகுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். திமுக மிரட்ட போதா, விஜய் மிரட்ட போதா? விஜய் எப்படி மிரட்டுவீங்க? திமுக தான் மிரட்டணும். அப்போ இன்றைக்கி வந்துட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் பார்க்கும்போது, அங்கேருந்து டெல்லியிலேருந்து வரக்கூடிய பல விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் புரியுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க நிறையா மாட்டிக்கிட்டாங்க. எப்படி? முதல்ல 500, 600 இதுலேயே மாட்டிக்கிட்டாங்க. எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி, ஏடிஜிபி 500 போலீஸ்னாங்க, உச்சநீதிமன்றத்தில் 600ங்கிறாங்க. அப்போ எங்கே தப்பு நடக்குது? ரகுபதி அவர்கள் 3 டேபிள் இருந்தது, எக்ஸ்ட்ரா 5 டேபிள் போட்டு பிரேத பரிசோதனை பண்ணாங்கன்னாங்க. இந்த பக்கம் மாசு இல்லை 2 டேபிள் இருந்தது, 3 டேபிள் போட்டு 5ஆக பண்ணோங்கிறாங்க. அப்போ பிரேத பரிசோதனை பண்ணதுலேயே குளறுபடி. ஏன்னா இது அமைச்சர்கள் பேசுகிற விஷயம் பொது வழியில் வந்ததுனால அவங்களுக்கு சம்மன் பண்ணி கூப்பிடலாம் சிபிஐ. அப்போ 10 ரூபாயும் கூப்பிடலாம். பல விஷயங்கள் இன்றைக்கி பிரச்சனை. இப்போ செந்தில் பாலாஜிலேருந்து எல்லாருக்கும் பிரச்சனை. இப்போ சிபிஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி இவங்க வசமாக மாட்டிக்குவாங்க. ஏன் வசமாக மாட்டிக்குவாங்க அப்படின்னா, இவங்க தப்பு செஞ்சாங்கன்னா வெகுவாக மாட்டுவாங்க. தப்பு செய்யலைனா கூட இன்றைக்கி மேலே இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். இவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள், நடுங்கி போயிருக்கிறார்கள். சரி, சிபிஐ தன்னுடைய அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது பொலிட்டிக்கல் கேஸ். பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியை தாண்டி எல்லாருமே இந்த கேஸை பார்த்துட்ருக்காங்க. இன்னொன்று, உச்சநீதிமன்ற நீதியரசர் அஜய் ரோஸ்தகி தலைமையில் ரொம்ப தெளிவாக இதை கண்காணிச்சுட்டு இருக்கும்போது யாருக்கு சம்மன் கொடுக்கணும், அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற வீடியோக்கள் இனிமேல் வரும். ஏற்கனவே இந்த சிசிடிவி கைப்பற்றதாகட்டும், இன்னும் பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அதில் குறிப்பிடத்தக்க விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, இன்றைக்கி விஜயோடைய கேரவன் ஃபுட்டேஜ் ஆகட்டும், இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், அங்கே இருக்கக்கூடிய பல வீடியோக்கள், இதெல்லாம் ஆய்வு பண்ணுவாங்க. இது மட்டும் சிபிஐ பண்ணால் பிரச்சனை இல்லை. அதையும் தாண்டி சிபிஐ என்ன பண்ணும்? ஏற்கனவே பேட்டி கொடுத்தவங்க, ஐஏஎஸ் அதிகாரியிலேருந்து, ஏடிஜிபியிலேருந்து, முன்னாள் அமைச்சர்லேருந்து, இப்போதைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்லேருந்து பல பேர் இது சம்மந்தமாக பேட்டி கொடுத்துருக்காங்க. எல்லோரும் சொன்னது என்னென்னா, இன்றைக்கி காவல்துறை சூப்பராக செயல்பட்டுச்சு, விஜய் தரப்பு தான் தப்பு பண்ணிடுச்சு. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம், இப்போ ஏடிஜிபி சொல்கிற வார்த்தை, நாங்கள் சொல்ல கேட்காம விஜய் அந்த இடத்த தாண்டி போய் அங்கே நின்னாருன்னு. இது பெரிய பிரச்சனையாகும். ஏன்னா நீங்கள் தான் வாக்குமூலமே கொடுத்துருக்கீங்க. விஜய் அந்த கோட்டை தாண்டி போனார். அந்த கோட்டை தாண்டி போகிற அளவுக்கு இன்றைக்கி அங்கே லோக்கல் போலீஸ் ஏன் தடுத்து நிறுத்தலை அப்படிங்கிற கேள்வி வரும். இதெல்லாம் வரும். இப்போ சிபிஐட்ட வழக்கு போயிடுச்சுன்னா அங்கே காவல்துறையை கூப்பிட்டு கேட்பாங்கல்ல, என்னப்பா ஏடிஜிபி சொல்கிறார் இங்கே தான் நிற்கணுமா, அங்கே நின்னார், எப்படி நின்னீங்க? ஏற்கனவே பழனிசாமி அவர்கள் சொல்கிறார், இந்த இடம் எங்களுக்கு கொடுக்கவே முடியாது, நாங்கள் என்ன சின்ன ரோடு, எப்படி இவங்களுக்கு கொடுத்தீங்க? அதையும் இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்மளே பார்த்தோம் இந்த வீடியோவில், அங்கே இருக்க நிறைய அந்த கடையெல்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் ஆக்கிரமிப்புலாம் அகற்றிட்டாங்க. அகற்றி அந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க. அப்போ குறுகலான சந்து அப்படிங்கிறது எப்படி சிபிஐ பார்க்கும்போது அதே மாதிரி இருக்கணும். ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னா, அது கொஞ்சம் பெருசாகிடுச்சு அந்த இடம்லாம். அப்போ சிபிஐ வரும்போது பல ஆதாரங்கள் அளிக்கப்பட்டு இருக்கிறது. இன்னும் எங்களுக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கிறது. இன்னும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செருப்பு வீசினது யார், ஜென்ரேட்டரில் யார் பிடுங்கி விட்டா அப்படிங்கிறது லோக்கல் போலீஸ் விசாரிக்கிறது, எஸ்ஐடி விசாரித்ததை விட சிபிஐ விசாரித்தா எப்படி இருக்கும்?
அந்த யார் அந்த செருப்பு தூக்கி போட்டது எல்லாத்தையுமே வந்துடும், ஒவ்வொன்றா வரும். அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஏற்கனவே அவங்க சொன்ன டைலாக், விஜய் மீது யாருமே குறை சொல்லலை. அந்த அந்த பதிவெல்லாம் வாங்குவாங்கள்ல, எப்படி போனீங்க, என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வருது, அந்த ஆம்புலன்ஸில் எடுத்து வந்து திமுக மருத்துவமனைன்னு எப்படி போட்டிருக்குது, அந்த ஆம்புலன்ஸை கூப்பிட்டது யார், எந்த செல் நம்பர்லேருந்து கூப்பிட்டாங்க, மருத்துவர்களை எந்த செல் நம்பர்லேருந்து கூப்பிட்டாங்க, மருத்துவர்கள் எங்கே இருந்தாங்க, அந்த மருத்துவர்கள் இருக்க இன்ஃபர்மேஷன் எப்படி வந்து இங்கே தெரியும், யார் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தது, மாசு அப்போ எத்தனை மணிக்கு வந்தார், அன்பில் மகேஷ் எத்தனை மணிக்கு வந்தார், செந்தில் பாலாஜி எத்தனை மணிக்கு வந்தார், சிஎம் எத்தனை மணிக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன அப்டேட் இருந்தது, ஏன் 4 மணிக்கு அவசர அவசரமாக அந்த வேகமாக எரிக்க சொன்னீங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பக்கத்து இடத்துல இருக்கக்கூடிய நம்ம பக்கத்தில் திருப்பூர், ஈரோடு, இவங்கெல்லாம் இருக்குது, இங்கே இருந்தெல்லாம் நீங்கள் அந்த குளிர்சாதனை பெட்டியை வாங்கிட்டு வந்திருக்கலாமேன்னு முன்னாள் முதலமைச்சர் சொல்கிறார். மருத்துவர்களை கூப்பிட்றீங்க, அந்த குளிர்சாதனை பெட்டிகளை வந்து ஹையர் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஈஸியாக வந்து நம்ம வந்து அந்த உடல்களை எல்லாம் வச்சுருந்து அப்புறம் கூட எரிச்சிருக்கலாம், ஏன் அவ்வளோ அவசரம். எல்லாமே எரியூட்டப்படுகிறது அப்படிங்கும்போது ரீபோஸ்ட்மார்ட்டம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நிறையா பேர் தெளிவாக இருக்காங்க அப்படின்னு பலவிதமான விஷயங்கள் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் மீண்டும் தோண்டி எடுக்கப்படும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிபிஐ அப்படிங்கிறது பல கேஸில் வந்து உங்களுக்கு தெரியும், புலனாய்வே இது இப்போ அதாவது ரொம்ப டஃப்பான கேஸில் கூட அவங்க நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு ஸ்கூல் கேஸ் நம்ம சொன்னோம், ஒரு ஸ்கூல் கேஸில் அங்கே இருக்கக்கூடிய கண்டக்டர் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு முடிவாயிடுச்சு. அதுக்கப்புறம் சிபிஐ விசாரித்து இல்லை அந்த தாளாளர் தான் பிரச்சனைன்னு அந்த தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. ஏற்கனவே நம்ம சொன்னோம் பிஜேபிக்கு ஆதரவாக சிபிஐ இருக்குதுன்னு சொல்லும்போது அப்படிலாம் இல்லைங்க. மைக்கேல் பட்டியில் வந்து மதமாற்றம் பண்ணுறாங்க குழந்தைங்களை அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியில் சில பேர் சொல்லும்போது ஒரு பொண்ணு இறந்துருச்சு, ஒரு குழந்தை. சிபிஐ தான் உள்ளே வந்து மதமாற்றம்லாம் நடக்கலைன்னாங்க. மைக்கேல் பட்டியில் மதமாற்றம் நடக்கவில்லைன்னு சொன்னது சிபிஐ. அதனால் ஒட்டு மொத்தமாக சிபிஐ மோசம்னு சொல்கிறத விட, ஏன்னா இன்றைக்கி சிபிஐ மட்டும் இதில் இறக்கலை, மேலே வந்து அஜய் ரஸ்தகி இருக்கார், அவர் தலைமையில் 2 டிஐஜிக்கள் இருக்காங்க. அதனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த அளவுக்கு ஈஸியாக வந்து யாரும் வந்து அப்படியே மாற்றிடலாம் முடியாது. இன்னொன்றுங்க, நீங்கள் தப்பே பண்ணலைன்னா பயப்படவே தேவையில்லை. எப்படி உங்களை என்ன பண்ணிடுவீங்க, நீங்கள் ஆதாரம் இருந்தால் தான் ஒருத்தரை குறை சொல்ல முடியும். 19 செந்தில் பாலாஜியும் அரசாங்கத்தையும் விஜயும் குறை சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க. அப்போ இன்றைக்கி ஏன் நம்ம இதெல்லாம் பார்த்தா என்னென்னா, விஜய் என்ன சொல்கிறாரு, உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில், அது நமக்கு வேல்யூபிள் பாயிண்ட், ரைட்டுங்க, எல்லாத்துக்கும் பொதுவாக ஒருத்தரை கேட்குறாரு. ஆனால் திமுக கேட்குறது என்னென்னா, யாரும் இருக்கக்கூடாது, எஸ்ஐடி தான் வேணும். அதுக்காக 2 அட்டார்னி ஜெனரலை போட்டு நீங்கள் வாதாடுறீங்க, பல லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளம் கொடுத்து அவங்களெல்லாம் ஹையர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நோக்கம் என்ன? இப்போ பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்களே சொல்லுங்களேன். இப்போ திமுக வந்து ஏன் இவ்வளோ பதறது? அப்போ திமுக வந்து இதில் ஏதாவது பின்னால் இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் பொதுமக்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெகுஜன மக்கள் சொல்கிறாங்க. உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் 10 ரூபா மாட்டுவார், அது நிறைய பேருக்கு பிரச்சனை, இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்காக செஞ்சுருக்காங்கன்னு நினச்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் வந்து ஏற்கனவே வந்து ஒரு வழிகாட்டுதல் ஆரம்பித்து பண்ண உடனே இன்றைக்கி சிபிஐ இவ்வளவு கேர்ஃபுல்லாக எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னா அடுத்து நடக்கக்கூடியது இன்றைக்கி திமுகவுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஏற்கனவே இடி கேஸில் எந்த ரேஞ்சில் போயிட்டுருக்குன்னு தெரியும். இப்போ சிபிஐ உள்ளே வந்ததுன்னா இது தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு எதிரொலிக்கும். ஏன்னா இன்றைக்கி தேர்தலில் அந்த சமயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பெரிய பூதாகரமாகும். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ 41 பேர் அப்படிங்கும்போது இந்த விசாரணை வந்து அடிக்கடி வந்துட்டுருக்கும். இனிமேல் சிபிஐலேருந்து அடிக்கடி சொல்லுவாங்கள்ல, இப்போ எஃப்ஐஆர் போட்டாச்சு, அடுத்த நடைமுறைக்கு இவரை சம்மன்படுத்தி விசாரித்தோம், அவரை சம்மன்படுத்தி விசாரித்தோம், எல்லாம் நிறையா வரும். இப்போ கூட பார்த்திங்கன்னா அஜித் விஷயத்தில் அந்த ஓட்டுநர் வந்து அப்ரூவர் ஆக வேண்டியவர் அப்ரூவர் ஆகலைன்னு சொல்லி அவரை ஜெயிலில் அடைச்சாங்க. இப்படி நிறைய பேர், ஏன்னா சிபிஐ உள்ளே வந்தாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் யாருன்னு சொல்லுவாங்கள்ல, யாருமே இல்லாமல் அதே தப்பு நடந்து விட்டது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தர் மேலே தப்பு சொல்லணும். அப்போ யார் மேலே தப்பு சொல்ல போகிறாங்க? அப்போ இங்கே இருக்கக்கூடிய பல பேர் மாட்டுவாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர்கள் பல விஷயங்கள் கவனக்குறைவாக நடந்திருக்காங்க, வெளிப்படையாகவே தெரியுது. விஜய் அவர்கள் வந்து ட்வீட்டு போட்டார், உச்சநீதிமன்றத்தில் போய் சொல்கிறாங்க, விஜய் ட்வீட் போட்டார் காலைல 11 மணின்னு. 11 மணி ட்வீட் போட்டது அவங்க நிர்வாகிகளுக்கு ட்வீட் போட்டிருக்காரு. சார், அதுவும் இல்லாமல் அவங்க நிர்வாகிகளுக்கு ட்வீட் போட்டது வந்து எப்படி காவல்துறைக்கு என்ன கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க, 3 to 10, இப்போ 7 மணிக்கு வந்தது எப்படி தப்பாக இருக்க முடியும்? அதையும் தாண்டி 11 மணிக்கு 12 மணிக்கு அந்த கூட்டாங்க கூடும்போது ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் 3 உளவுத்துறையில் ஆளுங்க இருக்காங்களே, அவங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? மற்ற கூட்டங்களுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இதெல்லாம் முன்னாடியே தெரியணுமா, தெரிய வேணாமா? நல்லா யோசனை பாருங்கள். இதெல்லாம் வரும். இப்போ கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தெரியாத மர்ம விஷயங்கள் நிறையா இருக்குது. எல்லாருக்கும் தெரியாத விஷயங்கள் இருக்குது. ஒரு மருத்துவ கான்ஃபரன்ஸ் நடக்குதான், அங்கேருந்து மருத்துவர்கள் வந்தால் தான் பிரேத பரிசோதனை அறிக்கை பண்ணாங்களாம். என்னங்க கதை விட்றீங்க? எங்கள் ரேஞ்சுக்கு மக்கள் பேச ஆரம்பித்தாங்க. எல்லாம் ஆளுக்கு ஒரு விஷயம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே பண்ணுங்கள். இப்போ தீர்க்கமாக இவர் தான் தப்பு பண்ணுறாரு அப்படின்னு ஏதாவது யாராவது சொல்ல முடியுமா? அப்போ பல ஓட்டைகள் இருக்குது. அந்த ஓட்டைகளை யார் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சிபிஐ வந்திருக்காங்க. சிபிஐ வந்த உடனே பிஜேபியோடைய புலனாய்வு இப்போ நீங்கள் சில பேர் புலம்புவது அவருடைய நோக்கம் என்னங்கிறது தெரியும்.
நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ சிபிஐ இப்போ உள்ளே வந்துருச்சு. அடுத்த கட்டமாக சம்மன்லாம் கொடுக்கும். ஒன்றே ஒரு விஷயம் மட்டும் புரியுது, இதை சாதாரணமாக இந்த கேஸ் வந்து ரொம்ப நாளில் இழுக்காது. நம்ம சொன்ன மாதிரி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் முடிச்சிடும். அதுவும் வலுவான ஸ்கெட்சாக தான் வைப்பாங்க. ஏன்னா இப்போ சிபிஐ ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா, இப்போ இடி வந்து நம்ம தம்பிகள் மேட்டரில் நிறையா மேட்டரில் வந்து உங்களுக்கு தெரியும், அந்த சம்மன் அனுப்பி அது தேவையில்லாமல் பிரச்சனையாக இடிக்கே கண்டனம் தெரிவிக்குது உச்சநீதிமன்றம். ஆனால் சிபிஐ பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கண்டனம் வாங்குறது ரொம்ப குறைவு. இப்போ இடி அப்படிங்கிறதையும் சிபிஐயும் பார்த்தா, சிபிஐ வந்து அது வந்து ரொம்ப தெளிவாக பண்ணுறது பல விஷயங்களை பார்க்க முடியுது. அது ஓரளவுக்கு தெளிவாக பண்ணும், சுப்ரீம் கோர்ட்டுகிட்ட கொட்டெல்லாம் வாங்காது. அப்போ ரொம்ப தெளிவாக அவங்க காய் நகர்த்துவாங்க. ஆதாரங்களை வலிமையாக இருந்தால் மட்டுமே அவங்க வந்து சம்மன் கொடுப்பாங்க, எஃப்ஐஆர் போடுவாங்க. இப்போ ஒன்று வேணால் இப்போ ஒரு முன்னாள் 10 ரூபாவை யாரையோ ஒருத்தரை கூப்பிட்டு சம்மன் பண்ணி கூப்பிட்டு அவர் அரெஸ்ட் பண்ண நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பழிவாங்கும் நடவடிக்கைனா நீங்களே சொல்லுங்கள். அவர் பழிவாங்கும் நடவடிக்கைனா மக்கள்கிட்ட எடுபடுன்னு நினைக்கிறீங்க? இப்போ திமுக காரங்களே இந்த விஷயத்தில் யாராவது ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழிவாங்கும் நடவடிக்கைன்னு மக்கள் நினைப்பாங்களா இல்லையா? அதையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை காவல்துறை மீது தப்பு அப்படின்னா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்டை பழி வாங்குது, மாநில உரிமைக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறதுனால சொல்லுங்கள். மக்கள் பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உச்சநீதிமன்றத்தில் போய் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்கணும்? சார், எந்த விசாரணையினாலும் நாங்கள் எதிர்கொள்ள தயார், மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை, இதெல்லாம் சொல்லியிருக்கணும். நீங்கள் இந்த விசாரணை அமைப்பு தான் வேணும், ஒரு நபர் அருணா ஜெகதீசன் ஒரு நபர் ஆணையம் தான் வேணும், எஸ்ஐடி அஸ்ராக்கருக்கு தலைமையில் இருக்கிற எஸ்ஐடி தான் வேணும்னு 2 அட்டார்னி ஜெனரலை போட்டு பல லட்சம் செலவு பண்ணதன் நோக்கம் என்ன? இது எங்கேயாவது நடக்குமா? அது இப்போ அஜித் அவர்கள் மேட்டரில் ஈஸியாக சிபிஐக்கு விட்டுட்டீங்க, ஏன் இதை சிபிஐ விடுறதுக்கு மறுக்கிறீங்க? அப்போ நல்லா தெரியுது, இந்த சிபிஐக்கு கொடுத்தது திமுகவால் ஜீர்ணிக்கவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ எஃப்ஐஆர் போட்டது ஒரு தொடக்கமாக பார்க்கலாம். எஃப்ஐஆர் போட்டு விட்டது அடுத்து கச்சேரி தான் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கச்சேரி கண்டிப்பாக திமுகவுக்கு இருக்கும்னு நினைக்கிறவங்களும் கமெண்ட் போடுங்க. தொடர்ந்து நிறைய நம்ம அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.